behind.com நேயர்களுக்கு வணக்கம். This is your VJ ஷைலஜா பாலசுப்ரமணியன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், வழக்கு எண் 18 கீழ் 9 படத்திற்காக நேஷ்னல் அவார்டு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நான் மிஸ்டர் பாலாஜி சக்திவேல் சாரோட இருக்கேன். ஹலோ சார், வெல்கம் டு த ஷோ. கங்க்ராச்சுலேஷன்ஸ். கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமான மனநிலையில் இருப்பீங்க. பட் இந்த விருது இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்ட உடனே உங்களுக்கு மைண்டில் என்ன ஸ்ட்ரைக் ஆச்சு? நான் விருது அறிவிக்கிற போது நான் சுவிட்ச் ஆஃபில் இருந்துச்சு ஃபோனு. நான் டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஃபோன் எடுக்கலான்னு சுவிட்ச் ஆஃப் பண்ணி ரொம்ப நேரம் கழித்து எனக்கு ஆளுங்க நேரடியாக சொன்னாங்க. சொன்னோடனே எனக்கு ஒரு ஷாக்காக இருந்துச்சு. அது சந்தோஷம் அப்படிங்கிறத விட ஒரு நம்ம படத்துக்கு அவார்டு கிடச்சிருச்சா ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அப்புறமேல அதை பற்றி எல்லா பேரும் பாராட்டினோடையும் ஓகே மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அப்படி தான் ஒரு ஸ்லோ ப்ராசஸில் தான் நடந்துச்சு. ஏன்னா படம் இது அனுப்புகிறேன் அப்படின்னு அவார்டுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னோடையுமே எல்லா பேரும் பாராட்டினோடையும் அனுப்புகிறேன்னு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதை மறந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு நன்மையுமே ஒரு சின்ன ஒரு ஸோ இந்த படம் உருவான விதம் பற்றி சொல்லுங்களேன். அன்றாடம் நியூஸ் பேப்பர் படிக்கிறோம். அதில் அந்த செய்தி வந்துகிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு டே ஒரு சம்பவம் நடந்தோடனே அது பெருசாக வருது. அப்புறம் செகண்ட் பேஜில் போகுது. 4th டே அப்படியே போயிடுது. அப்புறம் லாஸ்ட் டே மறைஞ்சிடுது. அப்புறம் இன்னொரு செய்தி வருது. இதுதான் நடந்துகிட்டே இருக்குது. டெய்லி செய்தியை பார்த்துட்டு போகிறோம். அது செய்தியாகவே இருக்குது. யார் இது என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் விஐபி செய்தியாக இருந்தால் அது கொஞ்சம் டீட்டெயில் வருது. அது வாரப்பத்திரிகையில் வருது. அதுக்கப்புறம் வருது. இது அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டவுன் ட்ராடன் புவர் பீப்புள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க செய்தி பெருசாக வர்றது கிடையாது. ஸோ அதில் ஒரு பையன் பாதிக்கிற பையன் சொல்லி யார் செஞ்ச தப்புக்கையோ தன்னை ஏற்றுக்கிட்ட ஒரு பையனுடைய அந்த லைஃப்பை இதை காமிக்கணும்னு நினச்சேன். அதனால தான் இந்த படம் எடுத்தேன். ஓகே, ஸோ உங்கள் படங்களில் எப்போவுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான சப்ஜெக்டாக எடுப்பீங்க அண்ட் ரியல் சப்ஜெக்டாக நடக்கிற உண்மைகளை எடுப்பீங்க. எப்படி அது? ஐ எம் ஸ்ட்ராங் பர்சன், வெயிட் பர்சன். அதாவது ஐ ரிஃப்ளெக்ட் வாட் ஐ சி. எஸ்டி கிராலஜி சொன்ன மாதிரி ஐ கிவ் வாட் ஐ ரிசீவ். நான் யாருமே கவனிக்க தவறுற மீடியாக்கள் அப்படியே மீடியாக்கள் கூட ஒரு சின்னதாக சொல்லிவிட்டு அப்படியே போகிற விஷயங்களை நான் அதை விலாவரியாக சொல்லணும்னு நினைப்பேன். அது ஸ்ட்ராங்காக தெரியுது. ஆனால் அது உண்மையான செய்தி தான். நான் அதை ஸ்ட்ராங்காக நினைக்கிறதில்ல, அதை இம்பார்ட்டண்ட்டாக நினைக்கிறேன். இட்ஸ் மோர் இம்பார்ட்டண்ட். அதுதான் ஸ்ட்ராங்காக தெரியுது. ஏன்னா நீங்கள் ஸ்ட்ராங்னு வார்த்தை யூஸ் பண்ணது காரணம் அது மாதிரி மற்றெல்லாம் எல்லாமே லைட்டாக இருக்குது சப்ஜெக்ட்டு. ஒரு சில பேர் தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்கிறது காரணமே இதுதான் எடுக்கணும். ஆனால் எடுக்கிறதில்ல. நான் எடுக்கிறதுனால ஸ்ட்ராங் சப்ஜெக்ட்னு சொல்கிறாங்க. பட் ஐ டோன்ட் கால் இட் ஸ்ட்ராங். இட் இஸ் அன் இம்பார்ட்டண்ட், த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கண்டென்ட்டு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ காதல் படம் பார்த்தீங்கன்னா உங்கள் கூட ட்ரெயினில் பயணம் செஞ்சவரோட கதை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ கல்லூரி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அதே மாதிரி இந்த படம் என்ன பேசிஸில் எடுத்திருக்கீங்க கான்செப்டை? அதான் ரயிலில் போகும்போது கூட ஒருத்தர் ட்ராவல் பண்ணார். அவர் ஜெனரலாக பேசிட்டு இருக்கும்போது ட்ரெயின் லேட்டானதுனால அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணார். அந்த விஷயம் சொல்லியிருக்கீங்க. அண்ட் கல்லூரியும் பஸ்ஸில் 3 பேர் எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதே மாதிரி இந்த படத்துக்கு என்ன ஒரு இன்ஸ்பிரேஷன்? நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, ஒரு பையன் அவன் ஒருத்தர் இருக்கான் ஜெயிலில், யாருக்கோ நடந்தது. ஆனால் இந்த இதுன்னு இல்லை, இது வேறு காரணத்தினால ஒரு லவ் மேட்டரில் அந்த பையன் ஜெயிலில் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 5 to 7 years வரையும் அவன் இருந்திருக்கான். இது செய்தியாக ஓரமாக வந்திருந்தது. அது ரொம்ப நாளாக மனசில் இருந்துச்சு. அப்புறமேல இந்த திரைக்கதையில் அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அது எதுவுமே நடக்காமல் நம்ம பண்ண முடியாது, எடுக்க மாட்டேன்.
அதுதான் அது வந்து அது வந்து ஸ்பெசிஃபிக்காக நடந்தது. ஃபஸ்ட்டு நான் காதலில் கல்லூரி வந்து இட்ஸ் ஆப்வியஸ், எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. இது வந்து எல்லாத்துக்கும் தெரியும், இவ்வளோ டீட்டெயிலாக சொன்னால் தெரியும், அதான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுடைய ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸும் வந்து இதே மாதிரி தான் இருக்குமா? ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸை வந்து பேஸ் பண்ணி இருக்குமா? எல்லா ஸ்டோரிஸுமே ஒன்று இன்ஸ்பயர் பண்ணி தான் எழுதியிருப்பாங்க. அது வந்து இட்ஸ் குவைட் காமன். எப்படி வந்து பிரியாணிக்கு ரைஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டோ அதுமாரி தான் நம்ம வந்து ஒரு கதையே பண்ண முடியும். ஒரு சின்ன இன்சிடென்ட் இது. ஏன்னா பார்க்குறவங்க இந்த மாதிரி நடக்குதா, இந்த மாதிரி அப்பா இருக்காங்கடா, இந்த மாதிரி பொண்ணுங்க இருக்குங்கடா அப்படின்னு தானே நம்ம அசோசியேட் பண்ணிக்கிறோம். அப்போ அந்த அசோசியேஷனுக்கு தேவையே வந்து உண்மை தான். எதுவுமே இப்போ நீங்கள் ஒரு ஃபேண்டஸியாக இருந்தால் கூட ஒரு உண்மையை காமிச்சிட்டு இந்த மாதிரிலாம் எனக்கு அப்பா இருந்தாங்கண்ணா அப்படின்னு தான் கதை பண்ணுறோம். ஆனால் எங்கள் அப்பா பாடுறா டெய்லி படிக்க சொல்கிறேன்னா இப்படி தானே இருக்கிறோம். உண்மையை பேஸ் பண்ணி கட்டுற இதுதான் ஃபில்ம். நான் வந்து அப்படியே சொல்லும்போது நான் மட்டும் என்னமோ உண்மையை கதை எடுக்கிற மாதிரி, மற்றவங்களாம் உண்மை முடிவை சொல்கிறதுனால இது உண்மை கதையாக இட் அப்பியர்ஸ். மற்றவங்களாம் உண்மையை பேஸ் பண்ணிவிட்டு அவங்க ஒரு ஃபேண்டஸியாக ஒரு இது சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்னோடய அடுத்த படமும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஃபேண்டஸியாக முடியாது, ரியலாக முடியும். ரியலாக வந்து சந்தோஷமாகவும் முடியலாம், இல்லை ஒரு வீரமாகவும் முடியலாம், இல்லை வந்து ஒரு சோகமாகவும் முடியலாம். இட் டிபெண்ட்ஸ். ஓகே. ஸோ இந்த படம் எடுக்கும்போது நீங்கள் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ்லாம் சொல்லுங்களேன். நான் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ்ங்கிறது வந்து பிகினிங்லேயே வந்து ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு நார்மலாக வந்து ஒரு கதை சொல்லணும். நான் சொல்லலை. சரி ஒரு 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 1 மந்த் கழிச்சு, 2 மந்த்ஸ் கழிச்சு, 3 மந்த்ஸ் கழிச்சுன்னு சொல்லலாம். 1 இயர் ஆச்சு. அவர்கிட்ட என்ன கதை சொல்கிறதே தெரியல. இது எனக்கு பெரிய சேலஞ்சாக போச்சு. அப்படியே மாற்றினேன் கதை. நான் வந்து படம் எடுத்து கொடுத்துறேன் இல்லைங்க சாமி அப்படின்ட்டு. நான் படம் எடுத்து கொடுக்குறேன்னு இன்னும் கதை ரெடி ஆகலை, சேலஞ்சு. அதனால் பசங்க மேலே எரிஞ்சு விழுந்து சரி மனசில் சொன்னதெல்லாம் அப்படி இப்படி. ஆனால் ஒரு லைன் இருக்குது, இந்த லைன் இருக்குது, நான் சொன்ன அவங்க அந்த இது மட்டும் இருக்குது. பட் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, எங்கேருந்து ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அது செகண்ட் பார்ட்லேருந்து ஆரம்பிக்கிறதா கதையை, இல்லை இங்கேருந்து ஆரம்பிக்கிறதான்னு ஒரு பெரிய ஸ்க்ரீன் பிளேயில் கன்ஃபியூஷன் வந்துருச்சு. ஐ டேக் ஸோ மச் டைம். அதே மாதிரி வந்து எடிட்டிங்கில் வந்து அவர் வந்து டிஜிட்டல் கேமராங்கிறதுனால நான் எடுத்து குவிச்சிட்டேன். அதை வந்து வெட்டி காமிக்கிறதுக்குள்ளேயும் அவருக்கு ரொம்ப பிரச்சனை. ஒரு எடிட்டர் பாதியில் விட்டுட்டு ஓடிட்டார். அவருக்கு அசிஸ்டண்ட்டாக வந்தவர் தான் எடிட்டராக மாறுறாரு. சேலஞ்சு. நான் அவரை ரொம்ப இது பண்ணி நம்பி சேர்த்துட்டேன். அவர் பாதியில் விட்டுட்டு ஓடிட்டார். ப்ரொடியூசருக்கு நான் ஆன்சர் சொல்ல முடியல. அது சேலஞ்சு. அதுவும் மியூசிக் டைரக்டர் வந்து ஹி பிலாங்ஸ் டு போஸ்டன். அங்கே இருக்கிறாரு. இங்கே வந்துட்டு போவார், அவ்வளோதான். முக்கியமான நேரத்தில் வந்து அவர் அங்கே இருக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அது ஒரு சேலஞ்சு தான். ஆனால் வந்து எல்லா பேருமே அவங்க பணிகளை நல்லா செஞ்சுட்டாங்க. குறிப்பிட்டு சொல்லணுன்னா ஒரே ஒன்று, எல்லா பெண்கள் தான் வந்து எங்கள் அப்பா திட்டுவாங்க, வீட்டில் நடிக்க வர மாட்டேன்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு காமெடியன் காலையில் நடிச்சிட்டு சாயந்தரம் நான் வந்து நடிக்க மாட்டேன், எனக்கு கல்யாணம் நடக்காது, இந்த மாதிரி காமெடியாக சித்தரிச்சிங்கன்னா எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, அதனால நான் வரமாட்டேன்னு சொல்லி ஓடிட்டார். என்னையா அப்படின்னு. இல்லை சார் அப்படின்னு. நீ ஒன்று காமெடியாக சொல்லி தானே நான் செஞ்சேன் அப்படின்னு. நான் சொல்லி செஞ்சேன் சார். நான் வீட்டில் போய் சொன்னேன், எங்கள் அம்மா வந்து உனக்கு கல்யாணம் ஆகலான்னு சொல்லிட்டாங்கன்னு. நாங்கள் போலீஸ்லாம் வச்சு மிரட்டி பார்த்தோம், ஒன்றுமே பண்ண முடியல. உள்ளூர் ரூம் போய் கதை சாத்திட்டார். அப்புறமேல அவரை சட்டை அவருடைய பேண்ட்டெல்லாம் வாங்கி அதே கலரில் எடுத்து இன்னொருத்தர் அதே மாதிரி டூப் போட்டு அந்த விஷயத்தை பண்ணினேன். எனக்கு பயங்கர சேலஞ்சு இது. இந்த மாதிரியான இதில் ஒரு ஆம்பளை வேறு எந்த காட்சிக்கும் கூப்பிடல, சாதாரண ஒரு ஜாலியான வேறு மாதிரி படத்துக்கு கூப்பிடல. பெண்கள்லாம் வந்து கூச்சப்படுவாங்க, இல்லை வந்து இது பண்ணுவாங்க. இது வந்து ஒரு காமெடியாக ஒரு டயலாக்கு, அதுவும் ஃபோட்டோகிராஃபராக நடிக்கணும். சாதாரண ஒரு ஃபோட்டோ எடுத்தால் போதும் அவருக்கு பாருங்கன்னு சொல்லணும். பட் அதுக்கு வந்து இல்லாமல் அதுக்காண்டி நான் ரொம்ப படப்பட்டு போனேன். அவர் இந்த படத்தை பார்த்துருந்தா இது மூலமாக தயவுசெய்து எவ்வளோ கஷ்டம் கான்டாக்ட் பண்ணி விஷ் பண்ணாரா உங்களுக்கு? இதே கான்டாக்ட் கொண்டு போனது தான் போயிட்டார் அவர். அன்றைக்கி வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி போச்சு. எங்களுக்கு நான் வந்து அவ்வளோவா
பட்ஜெட்டு இது பண்ண மாட்டேன். அவருக்காண்டி ஒரு 4 ஹவர்ஸ்லாம் வெயிட் பண்ணோம் நாங்கள். அதை என்னால் மன்னிக்கவே முடியாது. ஹீரோயின்ஸை கூட பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன். இல்லை ஹீரோயினே பண்ணதில்லை. அடுத்த 1 ஹவர் தான் வெயிட் பண்ணேன். அவருக்கு 4 மணி நேரம் வெயிட் பண்ணேன் நான். எப்பவுமே எப்படியும் கூப்பிட்டு வந்துடும்ட்டாரு. இருந்தாலும் போய் உள்ளுக்குள்ள கதவை பூட்டிட்டாங்க. அவங்க அம்மா வந்து ஹார்ட் பேஷண்ட்டுட்டாங்க. இன்ஸ்பெக்டர் சார் மிரட்டினா அவங்க இறந்துருவாங்க சார், விடுங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து என்னை மறக்கவே முடியாது. இந்த நிகழ்ச்சி வீண் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கேட்டுக்கிறேன், தயவுசெய்து நடிக்கிறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணுங்க. கண்டினியூட்டி பின்னாடி வர காட்சி முன்னாடி எடுத்துட்டேன். இப்போ இன்ட்ரடக்ஷன் காட்சியில் ஓடிட்டாரு. அது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சில் டு த கோர். நான் போய் பிடிச்சிட்டு எப்படி சொல்ல முடியும்? நீ ஏன் சார் அப்படி பண்ணி, ஆம்பளைங்க ஓடுறாங்க, பொம்பளை பிள்ளைங்க ஓடினாச்சும் பரவாயில்ல. நம்ம சரி கான்ட்ரவர்சி இல்லாத கேரக்டர், ஜாலியான கேரக்டர், அது பண்ணல. அது ஒன்று தான்.